ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி. முதல் 10 இரண்டாம் திருமொழி அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமொழி திருப்பல்லாண்டு. முதல் 10 இரண்டாம் திருமொழியான வண்ணமாடங்கள் என்கிற அந்த பதியம். கண்ணன் பிறந்தமையை கொண்டாடுகிறார் பெரியாழ்வார். பாசுரங்கள் சுலபமாக இருக்கும் பாருங்க. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அழறாயிற்றே. இந்த முதல் பாசுரம். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். பெரியாழ்வார் திருக்கோஷ்டியூரில் கண்ணன் பிறந்தான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தான், கண்ணன் பிறந்தான் கேசவன் பிறந்தான் என்று ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணெய் சுட்டம் எதிர் தூவிட, ஒருத்தர் மேலே ஒருத்தர் எண்ணெயை வீசுகிறா. அப்புறம் சுண்ணம்னா வண்ணப்பொடிகளை வீசுகிறார்கள். நம்ம ஹோலி கொண்டாடுற மாதிரி அவள் எண்ணெயையும் வண்ணப்பொடிகளையும் தூவி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் கண்ணன் முற்றம் நந்தகோபனுடைய முற்றம் இருக்கிறதே, அதெல்லாம் அந்த எண்ணெயும் அந்த வண்ணப்பொடிகளும் கலந்த ஒரு அலராயிற்றே. அலரான்னா சேராயிற்று. உங்களால் கற்பனை பண்ணிக்க முடிகிறது. பாசனம் படிச்சுடுறேன். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் வந்து கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வனை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பி நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓடுவார்னா ஓடா இந்த சேரா இருக்குது, அந்த எண்ணெய் சுண்ணம் அதில் வழுக்கி விழுவாராம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்குவாங்க. ஓடுவார் விழுவார் உகந்து ரொம்ப சந்தோஷம். ஆலிப்பார்னா எல்லாம் நடனம் ஆடினார்கள். நம்பிரான் எங்குற்றான் பிறந்த குழந்தை எங்கிருக்கிறது என்று நாடுவார், அவர் தேடிக்கொண்டு போவார்கள். பாடுவார்களும் அர்த்தமானது பல்வரை கொட்ட நின்று பறைகள் கொட்டும்படியாக நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. படிச்சுலாம் நினைக்கிறேன். ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார். ஆலிப்பார்னா நடனம் ஆடுறது. நாடுவார் நம்பினான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் பூவார் புக்கு பொதுவார் ஆனொப்பார் இவன் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் பூவார் புக்கு பொதுவார் ஆனொப்பார் இவன் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. சீருடை பேணி குழந்தை பார்க்க போகிறா. சீருடை நல்ல வஸ்திரங்களை பேணின்னா அணிந்து பிள்ளை பிறந்தில் குழந்தை பிறந்திருக்கான், கண்ணன் பிறந்திருக்கான்னு இவன்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு காணத்தாம் புகுவார் குழந்தைய பார்க்க போகிறான். புக்கு போதுவார் உள்ள நுழைஞ்சு
குழந்தைய பாட்டு வெளியில் வரா, கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வார் ஆணொப்பார் இவன் நேரில்லை கான், இவனுக்கு ஒப்பான ஒரு ஆண் பிள்ளை இல்லை அப்படின்னு பேசிப்பாளாம். கான் திருவோணத்தான், திருவோணத்தில் பிறந்த இந்த பிள்ளை. இங்கேயும் நட்சத்திரத்தை மாற்றி சொல்கிறார் பெரியாழ்வார். கம்சன்டேந்து கண்ணனை காப்பாற்றுவதற்காக திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. படிக்கிறேன் பாசனம். பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் பூவார் புக்கு பொதுவார் ஆணொப்பார் இவன் நேரில்லை காணும் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. அர்த்தம் வருது. அடுத்த பாசனம். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் அவிழத்திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் அவிழத்திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே. ஆய்ப்பாடியில் இருக்கிற அந்த ஆயர்கள் உரியை முற்றத்து உருட்டி, உரியில் ஒரு வட்டமான ஒரு பகுதி இருக்கும், அதை ரோட்டில் சக்கரை மாதிரி உருட்டி விடுவாளாம். நின்றாடுவார் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்புறம் நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார், நெய் பால் தயிர் இவற்றையெல்லாம் எல்லாத்துலேயும் தெளிப்பார்களாம். தூவுவார்னு போட்டிருக்காரு பாருங்க. நம்ம பொடியைத்தான் தூவ முடியும், இந்த மாதிரி திரவப்பொருள்களை தூவ முடியுமானா அப்படின்னா புரோஷனை பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயும் தெளிப்பார்கள். செரிமன் கூந்தல் அவிழ செரிமன்னா செறிந்த கூந்தல். எல்லாருக்குமே குடுமி இருக்குது. ஆண் கூந்தல்கிறது சாதாரணமாக நம்ம மகளிரிடம் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் எல்லாத்தையுமே ஒரு குடுமி இருக்குது. அதெல்லாம் அவிழ திளைத்து எங்கும் அறிவழிந்தனர். அவளுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுது. ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணுறாரு. அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரை. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் அவிழத்திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே. கொண்டதாள் உரி கோலக்கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்தர் விண்ட முல்லை கரும்பன்ன பல்லினர் அண்டர் பிண்டி புகுந்து நெய்யாடினார் முருகர். கொண்டதாள் உரி கோலக்கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பன் நவல்லினர் அண்டர் பிண்டி புகுந்து நெய் ஆடினார். இந்த இடத்துல கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் இருக்குது. கொண்டதாள் உரி கோலக்கொடுமழு கொண்டதாள் கொண்ட கால் நெருக்கத்தை உடைய உரிகளையும் கோலம் அழகிய கோலக்கொடு கூர்மையான மழுக்களையும் தண்டினர் இவைகளெல்லாம் தடிகளையும் உடையவர். தண்டின்னா கைத்தண்டு, அந்த உடையவர். அதுக்கப்புறம் பரி ஓலை சயனத்தனர் அப்படின்னா பறிக்கப்பட்ட அந்த ஓலையெல்லாம் இருக்கிற அதான் சயனத்தை, அதான் அவளுடைய பெட்டு. இந்த மாதிரிலாம் மெத்தையெல்லாம் கிடையாது. அந்த இலைகளை பரப்பி அதில் தூங்குவார்கள். சயனத்தன் விண்ட விஸ்வசித்த முல்லை, விண்டன்னா மலர்ந்தான்னு அர்த்தம். முல்லை அரும்பன் முல்லை மலரை போன்ற பல்லினர் பற்களை உடையவர்கள் அண்டர் இடையவர்களானவர்கள் மிண்டி ஒருவருக்கொருவர் சேர்ந்து சேர்ந்து நெய்யாடினர். நெய்யை தெளிச்சின்ற முதல்ல எண்ணெய் தெரித்து கொண்டார்கள். இப்போ ஒருத்தருக்கொருத்தர் நெய் தெளித்து கொள்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர். இப்போ திருப்பி பாசத்தை படிக்கவும் நல்லா புரியும். கொண்ட தாழ்வுரி கோலக்கொடுமழு வாழ்ட்டெல்லாம் இதெல்லாம் இருக்குது. கொண்டனா நெருக்கமாக செய்யப்பட்ட உரி இருக்குது.
அழகிய கொடுமழு கூர்மையான மழு ஆயுதத்தை அவர் வச்சுருக்கார். தண்டினர்னா தண்டு கோல் வச்சுருக்கான். பரியோலை சயனத்தான் பறிக்கப்பட்ட இலைகள் பரப்பப்பட்ட அந்த படுக்கையில் தூங்குறவாவ. விண்ட முல்லை மலர்ந்த முல்லை மலரை போன்ற அரும்பன்ன வெண்மையான பற்களை உடையவர்கள் அண்டர் மீன்றி கூட்டமாக சேர்ந்து புகுந்து நெய்யாடினார். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நெய்யை தெளித்து கொண்டார்கள். அதான் அர்த்தம். கொண்டதாள் உரி கோல கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பன் அவல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினர். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. அம்மா என்ன பண்ணுறாங்க, யசோதைன்னே புரிஞ்சுக்கலாம் நம்ம. அவன் பார்க்குறான். கையும் காலும் நிமிர்த்து, கை காலெலாம் நிமிர்த்து சொல்லுவான். சரி பண்ணி விடா, நீட்டி சரி பண்ணுவான். குழந்தைக்கு ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவான். அடுத்து கடார நீர் வெந்நீரை கடாரத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுருக்கா. அதில் பைய வாட்டி ரொம்ப சூடாக இல்லை, இந்த குழந்தை தாங்கும்படியாக அதை சூடு செய்து பசுஞ்சிறு மஞ்சளால் அந்த மஞ்சள் கிழங்கை தேய்ச்சி ஐயனா வழித்தாளுக்கு குழந்தையனுடைய நாக்கை சுத்தம் செய்கிறார். வழித்த நாக்கை நம்ம இப்போல்லாம் டங் கிளீனர் வச்சுட்டுருக்கோம். ஆனால் அந்த குழந்தை வாயில் இதெல்லாம் கூட கையால் வழிக்கிறா. ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட அவள் மாதிரி அந்த குழந்தையனுடைய நாக்கை சுத்தம் செஞ்சுருக்கும்போது அந்த குழந்தை அங்காந்திட குழந்தை வாயை பெருசாக திறக்கிறது. அங்காந்திடன்னு அதான் அர்த்தம். அங்காந்திட வையமேழும் கண்டால் 7 உலகத்திலையும் கண்டாள், 7 உலகங்களையும் கண்டாள் பிள்ளை வாயுளே. குழந்தையோட வாயில் 7 உலகத்தையும் பார்த்தாள் யசோதை. அதான் அர்த்தம். படிக்கலாம். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட. ஐயனா ஒரு சந்தேகத்தோட நிதானமாக பயத்தோட பிரியத்தோட அந்த ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட அங்கே குழந்தை வாயை திறக்க வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரை. வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர் புத்திரன் நல்லன் அருந்தெய்வம் பாயச் சீருடை பண்பு உரைப்பானகன் மாயன் என்று மகிழ்ந்தனராயரே. இந்த அர்த்தம் சொல்லணும் அவங்களுக்கு. வாயுள் வாயில் குழந்தைகளுடைய வாயில் வையகத்தை பார்த்த அந்த ஆட்சிகள் என்ன சொன்னான், இவன் ஆயர் புத்திரன் நல்லன். இவன் சாதாரண ஆயர் புத்திரன் அல்ல, அருந்தெய்வம், ஏதோ பெரிய தெய்வம் இவன். பாயச் சீருடை பண்புலை பாலகன், நல்ல ட்ரெஸ் நல்ல ஆடை அணிந்திருக்கிற நல்ல குணங்களை உடைய இப்போ குணமெல்லாம் என்ன தெரியும் தெரியல. பண்புடை பாலகன் மாயன், இவன் ஒரு பெரிய மாயன்னு மகிழ்ந்தனர் மாதரை. படிச்சுலாம் நினைக்கிறேன். வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயச் சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரை. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து மகிழ்ந்தனராயரே. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து
மத்த மாமலை தாங்கியமைந்தனை உத்தானம் செய்து மகிழ்ந்த உகந்தனர் ஆயரே. குழந்தை பிறந்து 12 நாள் ஆயிடுத்து. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் எல்லா இடத்துலையும் சயமரம்னா ஜெயமரம் கோடித்து. ஜெயமரம் கோடித்துனா புரியுது. வெற்றியை காட்டுவதற்காக செய்கின்ற நடப்படுகின்ற அந்த கம்பங்கள், அதில் கலர் கொடியெல்லாம் இருக்கும், அதில் துணி கொடிகள்லாம் இருக்கும். துசமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கியமைந்தனை. கோவர்ணகிரியை தூக்கி ஆயர்பாடியை காப்பாற்றப் போகிற அந்த குழந்தையை உத்தானம் செய்து, அப்படின்னா தூக்கி போட்டு விளையாடுறான். எல்லார் கையிலையும் உத்தர் வாங்கிக்கிற. உத்தானம்னா தூக்குறான்னு புரிஞ்சுக்கலாம். சாரமாக தூக்கி போட்டு விளையாடுகிறார்கள்னு கூட புரிஞ்சுக்கலாம். உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே படிக்கலாம் நினைக்கிறேன். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து. கோடித்துனா அழகு செய்து. மத்த மாமலை தாங்கிய வைந்தனை உத்தானம் செய்து உகந்தனராயரே. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடம் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடம் உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடம் மிடிக்கிலாபையால் நான் மெலிந்தேன் நங்காய். இது யசோதையோட வார்த்தைன்னு புரிஞ்சுக்கலாம். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடம் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடம் உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடம் மிடிக்கிலாபையால் நான் மெலிந்தேன் நந்தாய். தொட்டில் கிடைக்கல. சரி, குழந்தைய தொட்டியில் விட்டுட்டா என்ன பண்ணும்? கிழிய உதைத்திடம், அந்த தொட்டிலே கிழிந்து போகும்படியாக உதைப்பானாம் கண்ணு. உதைத்திடம் எடுத்து கொள்ளில், சரி கையில் வச்சுக்கலான்னு பார்த்தா மருங்கை இருத்திடம். ரொம்ப இறுக்கமாக கட்டிப்பான் குழந்தை. மருங்கை இருத்திடம் உடுக்கி புல்கில், சரி நம்ம மடியில் வச்சுக்கலான்னு பார்த்தா உதரத்தே பாய்ந்திடம், வயிற்றில் உதைக்கும். மிடுக்கிலாமையால், இந்த குழந்தையை நான் கையாள முடியாமல், அது மிடுக்கு என்னிடம் இல்லை. மிடுக்கிலாமையால் மெலிந்தேன் நங்காய். கிடக்கில் தொட்டில் கிடக்கில் கிழிய உதைத்திடும் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடம் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடம் உடுக்கி புல்கில். பிடிக்கணும், ரொம்ப பத்திரமா வச்சுக்கலாம் குழந்தையன்னு நம்ம அணைச்சுண்டா. உதரத்தே பாய்ந்திடம் மிடிக்கிலாபையால் மெலிந்தேன் நங்காய் அப்படின்னு இது யசோதா சொல்கிற வார்த்தையாக புரிஞ்சுக்கலாம். சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சென்னன சிவந்த நெல்வயல்களால் சூழப்பட்ட திருக்கோஷ்டியூரில் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை, கண்ணன் வந்து பிறந்தமைன்னு புரிஞ்சுக்கலாம். நாரணன் நம்பின்னு போட்டிருக்கிறவர். மின்னு நூல் விட்டு சித்தன், அதாவது யஜ்ஞோபவீதம் அணிந்திருக்கிற அந்த பெரியாழ்வார் அருளி செய்த இப்பன்னு பாடல் வல்லார், அவர் அருளி செய்த இந்த 10 பாடல்களையும் வல்லவர்களுக்கு பாவம் இல்லையே, இல்லை பாவமே. படிச்சுன்னு நினைக்கிறேன். சென்னலார் வயல் சூழ் திருக்கோஷ்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.